உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்வி பதில் மாதிரி ஒரு விஷயம். எம்எஸ்வி அப்படின்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். அது யாரை குறிக்கிறது? கரெக்ட், எம்எஸ் விஸ்வநாதன். சரி, அதே மாதிரி ஆர்எம்வி அப்படின்னா அது யாரை குறிக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்ட், ஆர்எம் வீரப்பன். வெரி குட். அடுத்தது பிஎஸ்வி அப்படின்னா யாரை குறிக்கிறது சொல்லுங்கள். இதுவும் அதே மாதிரி பதில் தான், பிஎஸ் வீரப்பா. அதே மாதிரி இப்போ ஒன்று கேட்குறேன், யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். கேபிவி. கேபிவி எங்கே பதிலை காணோம்? கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியாது. அது நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நடந்த ஒரு விஷயம். அதை நான் சொன்னால் தான் தெரியும். சார், எம்சிடிஎம் ஸ்கூல் புரஷவாக்கம் மெட்ராஸில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 8ஆம் கிளாஸ் நினைக்கிறேன். ஒரு வகுப்பாசிரியர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அருமையாக பாடம் நடத்துவார். அவர் நடத்த அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போவே நீங்கள் பெரிய பட்டதாரி ஆகிடலாம். அந்த அளவுக்கு உண்மையாகவும் உறுதியாகவும் அருமையாகவும் பாடம் நடத்துவார். சராசரியாக 30-40 மார்க் வாங்குறவங்க கூட ஈஸியாக 50 மார்க் வாங்கிடுவோம். அந்த அளவுக்கு எளிமையாக சொல்லுவார். அவர் மாதிரி ஒரு பாடம் நடத்துகிற ஆசிரியர்கள் அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தாலும் அதில் இவர் கொஞ்சம் சிறப்பானவர். ஏன்னா இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி பாடம் நடத்துகிறதுக்கு ஆசிரியர்களே முதல்ல கிடையாது. அப்படியே இருந்தாலும் அவர்கள் ஆர்வத்தோட விளக்கமாக தெளிவாக எளிமையாக நடத்தினா கேட்குறக்கு ஆள் இல்லை. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நெட்டில் பார்த்துட்டு அங்கே பார்த்துட்டு இங்கே பார்த்துட்டு மாணவர்கள் வகுப்பறைக்கு வரும்போதே ஓரளவுக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜோடு தான் வராங்க. ஆசிரியர்கள் நல்லா படிக்காமல் சரியாக கவனிக்காமல் மறதியாக ஏதாவது மாற்றி சொல்லிட்டாங்கன்னா ஆசிரியர்கள் பாட்டு திண்டாட்டம் ஆயிரும். சார் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சாதாரண பையன் சொல்லிடுவான். அந்த மாதிரி இன்றைக்கி கால மாற்றம். அதனால் அன்னைக்கு அந்த மாதிரி பாடம் நடத்தும்போது அருமையாக புரியும், எளிமையாக இருக்கும். அப்போது அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்லுவார்னா, தம்பி இங்கிலீஷ் ப்ரோஸ் எடுத்துக்கலாம். அந்த இங்கிலீஷ் பாடத்தில் ஒரு 15லேருந்து 16 வரைக்கும் பாடங்கள் இருக்குது. இதில் ஒரே ஒரு எஸ்ஸே தான் வரப்போகுது. ஆனால் 16ஐயும் நீங்கள் படித்து புரிஞ்சு எழுதணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் எது வரும் எது வராதுன்னு நம்மளால் கணிக்கவே முடியாது. அப்போ எந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்கப்படுகிறது, எது எப்போவாவது கேட்கப்படுகிறது, எது எப்போவுமே கேட்கப்படலை அப்படிங்கிற மாதிரி 3 விதமாக நாங்கள் பிரிக்கிறோம். ஒரு சராசரி ஆசிரியருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதாவது காந்திஜியை பற்றி ஒரு பாடம் இருந்தால், நேருஜியை பற்றி பாடம் இருந்தால், இது 2ல் ஒரு கேள்வி அவர் நிச்சயமாக கேட்பார். சில உலகத் தலைவர்கள், சில முக்கியமான செய்திகள் அப்படின்ற மாதிரி அடிப்படையில் தான் கேள்வி எடுப்பாங்க. இதையெல்லாம் நாங்கள் அடிக்கடி பார்த்து பழகினதுனால கேபிவி அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம் அப்படின்னாரு. எங்களுக்கு ஒன்றும் புரியல கேபிவி அப்படின்னா. இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேபிவின்னு ஒன்று அப்படியே பார்த்தீங்கள்ல, திருன்னு அதே மாதிரி தான். ஒன்றும் இல்லைங்க, மண்டையை உடச்சிக்காதீங்க, அது ஒரு பெரிய சமாச்சாரமே இல்லை. கட்டாயம் பரீட்சைக்கு வரும், இதுதான் கேபிவி. கட்டாயம் பரீட்சைக்கு வரும் அப்படின்னு அந்த 15-16 பாடத்தில் ஒரு 4 அல்லது 5 குறிப்பிட்டு சொல்லுவார். கண்டிப்பாக அந்த 5ல் ஒன்று வரும். இப்போ இந்த 5 நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது முழு மார்க் வாங்கிடலாம். 1-2 குறைஞ்சாலும் 10க்கு 8 மார்க் கேரண்டியாக வாங்கலாம். அந்த கேபிவிங்கிறது 1966-67களில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இப்போ 60 வருஷம் கழிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இதுதான் கேபிவி. நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.